தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, தமிழ்நாட்டில் இன்று 8 மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா. வணக்கம் லிபிகா, எந்தெந்த மாவட்டங்களுக்கு இந்த கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது? விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை ஆகிய 8 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் விடுத்திருக்கிறது. தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துல கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் இன்றைய தினம் 8 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாளைய தினம் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய 6 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வருகின்ற 11ஆம் தேதி வரை தமிழகத்தை பொறுத்தவரை பெரும்பாலான மாவட்டங்கள்ல மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், குறிப்பாக சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக கடலூர் மாவட்டம் வடக்குத்து பகுதியில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக சோழிங்கநல்லூர் பகுதியில் சோழிங்கநல்லூர், நெய்வேலி ஆகிய இடங்கள்ல தலா 12 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கின்றது. தொடர்ச்சியாக தமிழகத்தில் இன்றைய தினம் 8 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், நாளைய தினம் 6 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் விடுத்துள்ளது. புனிஷா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா.